இன்றைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நான் பிறந்த கதை. நான் சுத்தவெளியாக இருந்தேன். என்னை இருளன் எனவும் காட்டான் எனவும் கேலியாக அழைப்பாரும் உண்டு. பூரணமென்றும் எல்லாம் வல்லவன் என்றும் சிவம் என்றும் சிறப்பாக அழைப்பவர்களும் உண்டு. ஆதி என்றும் அனாதி என்றும் போற்றியும் தூற்றியும் அழைப்பாரும் உண்டு. யார் எப்படி அழைத்தால் என்ன? நான் ஆடாமல் அசையாமல் சிவனே என்று இருப்பவனாயிற்றே. என்னை ஒன்றுமில்லாதவன் பரதேசி என்பவர்களும் உண்டு. என்னை ஒன்றுமில்லாதவன் என்று கூறும் அஞ்ஞானிகளுக்கு நான் ஒன்று கூறுவேன், என்னிடம் இல்லாதது ஒன்றும் இல்லை என்று. அப்படி என்னிடம் என்னதான் இருக்கின்றது? பூரணமாகவும் பேராற்றலாகவும் பேரறிவாகவும் காலமாகவும் இருக்கிறேன். சுருங்க சொன்னால் நான் ஆற்றலும் அறிவும் உடையவன். அழுத்தம் இருந்த காரணத்தால் தான் என்னால் அசைய முடிந்தது. அசைந்த காரணத்தால் தான் என்னை நானே இறுக்கிக் கொண்டு இறைத்துகளானேன். இறைத்துகளை நானே சூழ்ந்தழுத்தினேன். என் சுய அழுத்தத்தையே மாற்றி பார்த்தேன் சூழ்ந்தழுத்தமாக. விளைவு விண் என்ற சக்தி பிறந்தது. சுழற்சியினால் அலையானேன். என் விரலே என் கண்ணை குத்தியது போல என் அலையே என்னை மோதி பார்த்தது, உரசி பார்த்தது. நான் விடுவேனா? உடனே காந்த ஆற்றலானேன். எனக்கு மீண்டும் ஆசை, எதையாவது சாதிக்க வேண்டும் என்று. என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு தந்திரம் செய்தேன். என் தரத்தாலேயே என்னையே பின்னமாக்கி பின் என்று பெயர் பெற்றேன் அல்லவா? மீண்டும் ஒரு விண்ணாகி இரண்டானோம். ஆனால் நாங்கள் இருவரும் ஒட்டவும் மாட்டோம், விலகவும் மாட்டோம். இதற்கு எங்களுக்குள் உள்ள தள்ளல் கொள்ளல் சக்தி தான் காரணம். இந்த நிலையில் எங்கள் இயக்கம் கொத்தியக்கம் எனப்படும். இருவரும் இணைவதில்லை என்றாலும் ஒருவராயிருந்ததை விட இப்போது ஆற்றல் அதிகம். எனவேதான் எங்களை காற்று என்று அழைத்தார்கள். அடுத்து எங்களோடு மீண்டும் விண்கள் சேர்ந்தன. அப்போது ஆற்றல் இன்னும் அதிகமாகியது. அப்போது எங்கள் கூட்டுக்குள் வெப்பக்காற்று, ஆக்சிஜன் என்றும் கனல் என்றும் பெயர் பெற்றோம். கனல் என்ற நிலையில் மீண்டும் விண் என்ற தோழர்கள் எங்களுடன் எங்கள் இடைவெளிக்குள் சேர்ந்தார்கள். எங்கள் பலம் இன்னும் அதிகமாகியது. அப்போது நீர் என்று பெயர் பெற்றேன். மீண்டும் விண் எங்கள் நட்பை நாடி வந்தது. நாங்களும் சேர்ந்து கொண்டோம். அதன் விளைவு எங்கள் பெயரே நிலம் என மாறியது. விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பலவாக பெயர் பெற்றாலும் அவை யாவும் நானேதானே. சுத்தவெளி என்ற பிரம்மம் தானே. இதனால் தான் எங்களை இணைத்து பஞ்சபூதங்கள் என்று சிறப்பாய் அழைத்தார்கள். எங்கள் சிறப்பை உணர்த்த ஞானி ஔவையார் கூட பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு என்று பிறப்பு வரலாற்றை சுருக்கமாக கூறி சென்றுள்ளார். இதோடு என் கதை முடிந்ததா? இல்லையே, மேலும் கூறுகிறேன், தூங்காமல் கேளுங்கள். பஞ்சபூதங்கள் இணைந்து அதில் காந்த அலை பிணைந்து பஞ்சதன் மாற்றத்தை உண்டாக்கியது. யார்? அதுவும் நான் தான். பஞ்சபூதங்கள் இணைந்து சுழலும் போது எங்களுக்கு சுழன்று விளையாடுவதில் அதிக விருப்பம். அப்போது லேசான தோழர்கள் மேலேயும் கனமான தோழர்கள் மையத்திலும் அமைந்து கோள்கள் மற்றும் பூமி என்ற உருண்டையானோம். இப்போது என்னை பாருங்கள். பூமியின் மீது காற்று, மண், உலோகங்கள் அனைத்துமாக நானே உள்ளேன். இந்த நிலையில் மீண்டும் விண் என்ற தோழன் பூமியாகிய என் மீது புகுந்து வெளியில் வந்து விட்டான். வந்தவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஓரறிவு பெற்ற புல்லாக தாவரமாக வெளிவந்தான். ஆண்டுகள் பல உருண்டோடின. புல்லாக இருந்த நான் செடியாக, செடி மரமாக, மரத்தில் பூவாக, பூவில் காயாக, காயில் கனியாக, கனியில் கொட்டையாக, கொட்டைக்குள் கருவாக நானே மாறிவிட்டேன். எப்படி என் விளையாட்டு? ஆச்சரியப்படாதீர்கள். இன்னும் என் கதையை கேளுங்கள். வியப்பு நிலைக்கே போய்விடுவீர்கள். பழத்தின் விதையில் கருவாக இருந்த நான் காலத்தால் கீழே விழுந்தேன். எனக்கு சரியான மண், காற்று, நீர், வெப்பம் கிடைத்திருந்தால் முளைத்திருப்பேன், மீண்டும் செடியாக வந்திருப்பேன். ஆனால் என் வினைப்பதிவு என்னை விடவில்லை.
கிடைத்த சௌகரியங்களையெல்லாம் பயன்படுத்தி புழுவாகவே மாறிவிட்டேன். அப்போது எனக்கு பசி தாங்க முடியவில்லை. அந்த உணர்வே எனக்கு வாய் வந்து என் பசியை தணித்து கொண்டேன். எனக்கு இரண்டாவது அறிவு வந்துவிட்டதாக உணர்ந்தேன். பிறகு முகர்ந்து பார்த்து என் தேவையை பூர்த்தி செய்ய முற்பட்ட போது மூக்கு வந்துவிட்டது. அதன் பின் பார்த்து பார்த்து என் தேவையை முடிக்க வேண்டும் என்ற போது கண்களும் வந்தன. என்ன செய்வது? வளர வளர கேட்டு என் தேவையை சரி செய்ய வேண்டும் என்ற நிலையில் காதுகளும் வந்துவிட்டன. இப்போது என் உருவமே வித்தியாசமாக ஆனது. 5 புலன்களை பெற்ற 5 அறிவு உள்ள விலங்கு என்று என்னை அழைக்கத் தொடங்கினர். எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. கடைசியில் என்னடா நம் நிலை இப்படி ஆயிற்றே என்று. அப்போதுதான் எனது கதையில் ஒரு திடீர் மாற்றம். அந்த மாற்றம் மட்டும் ஏற்பட்டிருக்காவிட்டால் நான் விலங்காகவே இருந்திருப்பேன். என்ன மாற்றம் என்றால் 6வது அறிவாக மாறினேன். அதுதான் மனம் என்று மகிழ்ச்சியாக கூறிக்கொள்வேன். மனம் என்ற நிலையில் என்னை யாரும் பார்க்க இயலாது. எனவே மனதை உள் வைத்து 5 புலன்களையும் பொருத்தி மனிதன் என்ற ஒரு அற்புதமான உருவமாக மாறினேன். என்னையே நான் ரசிப்பதற்காகவும் என்னை நானே அறிவதற்காகவும் மனிதனாக வந்துவிட்டேன். மனித உடலுக்குள் மனமாக, மனதின் அடித்தளம் உயிராக, உயிரின் மையத்தில் அறிவாக நானே இருக்கின்றேன். நான் யார் யார் என்றறியும் பேரார்வத்தாலே நாட்கள் மாதம் ஆண்டு பல கழித்தேன். ஊனுருவில் உள்ளியங்கும் சூக்குமத்தை உயிராய் உணர்ந்த பின்னர் உயிர் சுழலின் அலை காந்தம் கண்டேன். வான்பொருளாம் காந்தமது பஞ்சதன் மாத்திரையாய் வாழும் உயிரில் மனுமமாய் இயங்கக் கண்டேன். மென்மையாம் இவ்வரிசைகளில் காந்த ஆற்றலுக்குள் மிகச்சிறந்த இறைநிலையும் அறிவும் ஒன்றாய் கண்டேன். பிரம்மமே அறிவு, அதுவே நானாக இருக்கிறேன். அறிவே நானாக இருக்கிறேன். என்ன, நான் பிறந்த கதையை கேட்டீர்களா? ஆம், இதுதான் உண்மை கதை. எவ்வளவோ பேர் என் கதையை கூற நீங்களும் கேட்டிருக்கலாம். ஏன், எனக்கு கூட என் கதை தெரியாது. எனக்கு யார் கூறினார்கள் தெரியுமா? அவர்தான். புரியவில்லையா? அவர்தான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பு தந்தை, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அருள் தந்தை அவர்களை வணங்கி உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக